ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஈஸியாக ஒரு குந்த இயரிங்ஸ் எப்படி தான் மேக் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது எப்படின்னா ஒரு 2 MDF பேஸ் எடுத்துக்கிறேன். இதில் நிறைய மெஷர்மெண்ட் ஆஃப் பேஸ் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பின்னாடி 2 அட்டாச்சர் எடுத்துக்கோங்க, 2 லாக் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த MDFில் பின்னாடி ஒரு கம் போட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அப்போ தான் நீங்கள் காதில் போடும்போது அது ஈஸியாக ஸ்டிஃபாக உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிக்கிடும். அதுக்காக தான் இந்த அட்டாச்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் தேவைன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இது ஹோல் வச்சு கூட வரும் அந்த MDFில், அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு B7000 க்ளூ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பின்னாடி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூவோட பேர் என்னென்னா B7000 க்ளூ. இது ஈஸியாக எல்லா MDFலையுமே அது ஸ்டிக்காக பிடிச்சிக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த க்ளூ, B7000 க்ளூ. இந்த MDFாக இருக்கட்டும், இல்லைக்கா அட்டாச்சாக இருக்கட்டும், இந்த B7000 க்ளூவாக இருக்கட்டும், எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்பில் கிடைக்கும். இல்லைன்னா ஆரி மெட்டீரியல் ஷாப்லையுமே கிடைக்கும். நீங்கள் கிராஃப்ட் ஷாப்லையுமே மோஸ்ட்டாக இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா நான் ஒரு 4 hours கிட்ட நல்லாவே காய வச்சுட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் என்னென்னா கலந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா 8x6 ஐ குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். இதில் 6x4 குந்தன் ஸ்டோனும் இருக்குது, ஐ குந்தன் ஸ்டோன், அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ராப் குந்தன் ஸ்டோன் இருக்குது, அது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா 8x6 ஐ குந்தன் ஸ்டோன். இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஆரி மெட்டீரியல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இதில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு அதே B7000 க்ளூ எடுத்துட்டு அதில் மேலே அந்த க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டு பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்படின்னா இந்த குந்தன் ஸ்டோன்ஸில் ஈஸியாக என்ன ரிமூவ் ஆகி வராது. இல்லைன்னு லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோரோவர் நீங்கள் அப்ளை பண்ணாலே இது ஒரு 4 hours நீங்கள் ட்ரை பண்ண விட்டாலே எல்லா குந்தன் ஸ்டோனும் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டிக் ஆயிரும். ஸோ நான் இதில் ஒட்டியிருக்க மாதிரி நீங்கள் எப்படின்னா 1 by 1 ஒட்டுங்க. நான் இப்போ ட்ரை பண்ணுறது எப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் தான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ளவர் ஷேப் தான் ஈஸியாக நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா சல்வாராக இருக்கட்டும், எந்த ஒரு குர்த்தியாக இருக்கட்டும், நீங்கள் ஈஸியாக வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், எலகண்டான ஒரு லுக் கொடுக்கும். அதனால தான் இப்போ நான் இந்த ஈஸியான ஃப்ளவர் டிசைனில் உங்களுக்கு நான் செஞ்சு கட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேஸில் நமக்கு ஸ்டோனை ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே ஒரு க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த குந்தன் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணுங்கள். பேஸில் எத்தனை குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கீழேயுமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே. இப்போட நம்மளோட பேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளவர் டிசைனை நம்ம மேக் பண்ணியாச்சு. நான் ராணி பிங்க் கலர் வச்சு இதை மேக் பண்ணியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக காட்டுறதுக்கு நான் இதுக்கு மேலே ஒரு 3 mm பீட் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த பீடோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 mm கோல்டு பேர்ல். ஸோ இது எல்லா அதே ஆரி மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னா இப்போ இதனோட எல்லா ப்ராடக்ட்டும் நான் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ப்ராடக்டோட லிங்க்கை நான் கீழே டேக் பண்ணுறேன். நீங்கள் அந்த இதை செக் அவுட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. மேபி ஆன்லைனில் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு அதனோட லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா அழகான ஒரு ஃபஸ்ட்டுக்கு அதுக்கான ஸ்டட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டு செகண்டோட பேஸையும் நான் ரெடி பண்ணி இப்போ ஒட்டுக்கா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 2ஓட பேஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ ஈஸியாக நீங்கள் காதில் எந்த ஒரு சல்வார் சூட்டுக்கும் நீங்கள் இதை அழகாக வியர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 by 1 வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன். இதே மாதிரி நம்மளோட சேனலை நீங்கள் டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த கலெக்ஷன்ஸில் வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.